கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துருகம் என்று சொல்லும் போது டவர் அல்லது கோபுரங்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேசத்தின் எல்லைகளிலும் மிகப்பெரிய கோபுரங்கள் கட்டி வைத்திருப்பார்கள். எதற்கென்று சொன்னால், எதிராளியானவன் எப்படி வருகிறான், யார் என்பதை அறிந்து கொண்டு அவனை எப்படி ஜெயிக்கலாம், எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக கோபுரங்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய அரண் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான். அவருடைய நாமத்தை அறிக்கை செய்ய அது மிகப்பெரிய அரணாய், ஒரு பாதுகாப்பு பெட்டகமாய், ஒரு மிகப்பெரிய டவரா அது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. நம்முடைய எதிராளியானவன் எப்படிப்பட்டவன், எப்படி ஜெயிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவருடைய நாமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொன்னது போல, ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம அறிக்கை செய்து அவரை துதிக்க நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்களையும் நாங்கள் தாண்டி செல்வதற்கும் மேற்கொள்வதற்குமான எல்லா கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நம்ம